எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் மோடிகேர் சொந்தங்களே. சில இந்த புதிய ஆண்டு நிதி ஆண்டுல நம்ம வந்து முதலா சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நேத்தைக்கு தான் பில்லிங் ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனா இந்த மோடிகேனுடைய அந்த புதிய வழி, புதிய பாதை, அந்த நியூ வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணி குடுத்துருக்காங்க. பிளான வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்திலேயே வேலை முடிஞ்சிரும் அவ்வளோதான். அவ்வளோ சின்ன பிளான். சூப்பர் பிளான். யாருக்கும் வந்து இதுல வந்து தொந்தரவுமே கிடையாது. அவ்வளோ அருமையான பிளான நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன அப்டின்னா, பிளானுக்கு ஏத்த மாரி நம்ம வேலை செய்யணும். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு இல்ல, சிஸ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டோம்னா, அது வந்து நமக்கு வந்து காலாகாலமா நமக்கு வந்து கனி கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு திட்டத்த வந்து கம்பெனி ரொம்ப மண்டைய கொடைஞ்சு கொடைஞ்சு குடுத்துருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து என்ன இது இருந்தாலும், உங்க மனசுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு தீர்வு வந்து கம்பெனி குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக நீங்க வந்து நம்ம போட்டு அதுக்குள்ள மண்டைய குழப்ப வேண்டாம். இதுவரைக்குமே இந்த 29 வருஷத்துலயுமே நீங்களும் நானும் வந்து இதுக்குள்ள எந்த குழப்பமும் அடையதுக்கு வேண்டிய வேலை இல்ல, சிந்திக்க வேண்டியது இல்ல. நம்முடைய ஒரே வேலை, இதுல எப்படி எப்படி நம்முடைய ஏர்னிங்ஸ வந்து நம்ம வந்து அள்ளிட்டு எடுத்துட்டு போறது. இத எப்படி நம்ம சார்ந்தவர்களுக்கு வந்து அத வந்து எடுக்கிறதுக்கு நாம வந்து ஹெல்ப் பண்றது. இதத்தான் சிந்திக்கணுமே தவிர, மேனேஜ்மென்ட் சைடுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட். அப்ப இதுல என்ன 2 விதமா பிரிச்சிருக்காங்க அப்டின்னா, இன்னைக்கு கூட என்ட்ட வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து. "சார் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மாசம் 100, 200 வரும்" அப்டின்னாங்க. அதாவது இதுல வந்து 2 விதம். ஒன்று வந்து என்ன அப்டின்னா, நமக்கு உங்களுக்கே தெரியும். நமக்கு ப்ராடக்ட்ட வாங்கி நல்ல தரமான பொருள வாங்கி, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும், அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தையும் தனியா வச்சுட்டாங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து 33% நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீட்டெயில் மார்ஜின். அதாவது ஹோல்சேல் ரேட்ல இருந்து நமக்கு எம்ஆர்பி வந்து 33% வச்சுட்டாங்க. ஓகே. அடுத்து என்ன நமக்கு பண்ணியிருக்காங்க, அதில கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். லாயல்டி பிளஸையும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்பெஷல் ஆஃபரையும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. அப்போ அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேலை செய்யணுமா? இத நம்பி நீங்க வந்து வாழ்க்கைய செழிப்பா வெற்றி வாழ்க்கைய வாழணுமா? அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த திட்டத்த வந்து நாங்க நல்லா அருமையா உரிச்சு வாழைப்பழத்த அல்லது வந்து பலாவ சொலைய எடுத்து கையில குடுத்துட்டாங்க. அந்த சொலைய எடுத்து அந்த கொட்டைய கூட வெளிய எடுத்துட்டு, அப்படியே விழுங்குற மாரி நமக்கு குடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இது. திட்டம் வந்து அந்த திட்டத்த வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது தான். நம்ம வந்து செஸ்ஸுல சில விளையாட்டு விளையாடுவோமே அதே மாரி தான். அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியும். கடந்த மாதத்துல நெறைய பேரு முதலாக வந்து ட்ரிபிள் பவர் போனஸை ஏர்ன் பண்ணி 2000 பிளஸ் ஏர்னிங்ஸ ஏன்னா ஒரு ஷேருங்கிறது உங்களுக்கு வந்து 2000 பிளஸ் அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பா. அது குறைச்சு கிடைக்காது. ஒருவேள அத வந்து 2500 3000 2100 அப்படி கூட கிடைக்கலாம். அப்போ ஒரு ஷேருங்கிறது நிறைய பேர் வாங்கி வாழ்க்கையிலே நிறைய நேரம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் இன்கம் மட்டும் இல்லாம அபோவ் 2000 வந்து நமக்கு வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெருமை கொள்ளலாம். இப்ப இந்த ஏர்னிங்ஸ வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, நீங்களுக்கு இத விருப்பப்படுறீங்களா? இதோட முடிஞ்சுது உங்க வேல. இந்த மாதிரி இந்த ஏர்னிங்ஸ வாங்குறது ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த கடந்த காலங்கள்ல சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதுக்கு மேல வர்றதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் லெவலுக்கு போணும், மைல்ஸ்டோன் போணும் அப்படின்னா, உங்களுக்கு 3 ஷேர் கிடைக்குது. 3 ஷேர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குறைஞ்சது 2200னாலும் ரூ. 6,600 மினிமம். இந்த 5000, 2000, 5000, 25,000 கிடையாது. இப்போ ஷேர் தான் கணக்கு. 1 ஷேரு, 3 ஷேரு, 13 ஷேர் அவ்வளோதான். அப்போ அதில வந்து நமக்கு வந்து நெறைய ஏர்னிங்ஸ வந்து உள்ள வச்சுட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் வந்து 2000 வாங்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? இது ரொம்ப சிம்பிள். ரொம்பலாம் நமக்கு வந்து இதுக்கு வந்து வால்யூம் கேட்கல. இதுக்கு ரொம்ப நெருக்கடியும் குடுக்கல. நம்ம வந்து டோட்டலா நமக்கு வந்து பெர்சனலா ஃப்ரண்ட் லைன் சிவி வந்து நமக்கு வந்து 12,000 வேணும். 12,000 வந்து எல்லாருக்கும் வரும். வேலை செஞ்சா எல்லாருக்கும் வரும். இதுல யாருக்கு வராது? 12,000 சிவி நம்ம வந்து ஃப்ரண்ட் லைனர்ல வந்து கொண்டு வரதுல வந்து மேட்டரே கிடையாது. அதுல ஒரு சின்ன க்ளூ என்ன குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு கீழ 3 பேரு மினிமம் வந்து 2000 நீங்க மினிமம் 2000 இருக்கணுங்கிறது. அது எதுக்குன்னா, சும்மா வந்து நம்ம ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அதுலயும் ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்த தான் குடுத்துருக்காங்க. இவ்வளதான். அப்ப வந்து ஃப்ரண்ட் லைன்ல 12,000 வாங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் முடியும் அப்படி என்றால், இங்க இருக்கக்கூடிய
கிட்டத்தட்ட 1 1/2 டஜன் நம்ம இருக்கோம். கட்டியால இந்த 1 1/2 டஜனுக்கு வாங்க முடியும்னா, உங்களால இதே 2000 அதாவது சிங்கிள் ஷேர் அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரிபிள் பவர் போனஸ் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வாங்குறதுக்கு உங்களால வைக்க முடியும் ஆட்கள. ஏன்? நீங்க ஈஸியா வாங்கிட்டீங்களே! நாம ஈஸியா வாங்கிட்டோமே! இத வாங்குறது ஈஸி தாங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமே! அப்போ நம்மளால வந்து இந்த ட்ரிபிள் பவர் போனஸினுடைய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆகிய ஒரு ஷேர் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்ம யாரையும் உருவாக்கலாம், தைரியப்படுத்தலாம். நம்ம முன்மாதிரியா இருந்துட்டோம். ஓகே. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அதுல தான் என்ன 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 செய்யணும்? நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஷேர் வாங்குனோமோ, இதே மாரி நம்மளிலே 3 பேர் 3 நெட்வொர்க்லன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃப்ரண்ட் லைன கூட நம்ம விட்டுடுறோம் இப்போ. அதுக்கு கீழ கூட நம்ம வந்து வாங்க வைக்கலாங்கிற ஒரு கண்டிஷன நமக்கு வந்து இருந்தத எடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் தான் இருக்கணுங்கிறத எடுத்துட்டு 3 நெட்வொர்க். அப்போ அவங்க ஊர்ல நீங்க கொண்டு வந்த ஆளுன்னே வைங்களேன், ஒரு 2000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு அல்லது வந்து ஒரு ஷேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்க முடியும், வாங்க வைக்க முடியும் அப்படின்னா, பிசினஸ் முடிஞ்சுதுங்க. அதுல என்ன கிடைக்கும்? ஒரு ஷேர் வாங்குனாங்கன்னா, 3 பேர நீங்க வாங்க வச்சுட்டீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு பெரிய இன்கம் வந்து நீங்க வந்து அடையறீங்க? அதாவது ஒண்ணு பாருங்க ஃபிரெண்ட்ஸ், கடந்த எனக்கு மாசம், அதாவது போன மாசத்துக்கு முந்தின மாசம் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டது. ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்கிறதுக்கு. அப்ப அங்க இங்க ஓடி இதெல்லாம் பார்க்கும்போது, நான் ஒரு சின்ன அமௌண்ட்ட வந்து நான் மறந்துட்டேன். எப்படின்னா, எனக்கு வந்து இங்க வந்து போஸ்டல்ல ஒரு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னா, நீங்க வீட்ல அக்கா பேர்ல ஒரு 1000, 1000 போடுங்களேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாரு. அத நான் மைண்ட்லயே கொண்டே வரல. அத வந்து யோசிக்கவே இல்ல. சரி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஞாபகம் வந்தது அந்த பாஸ்புக்கும் என்ட்ட கிடையாது. அந்த நண்பர்ட்டயே தான் இருக்கும். எப்போவாவது ஜிபேல அனுப்புவோம். இல்ல எப்போவாவது வாங்கிட்டு போவாரு. நான் இல்லன்னா வீட்ல எப்போவாவது வாங்கிட்டு போயிருவாரு. எனக்கு தெரியாது. நம்ம அத குடுக்குறதே எனக்கு தெரியாது. அப்போ அந்த டைம்ல வந்து என்னன்னா, அந்த ஞாபகம் வந்தது. அங்க ஒரு சும்மா போட்டோமே ஒரு ரூ. 1000 என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அப்டின்னா, அது பல லட்சங்களு அதுல இருந்ததுங்க. இதுதான் இதுல வேல்யூ. நீங்க நம்ம ரூ. 1000ன்னு பார்த்தீங்களா? இந்த ரூ. 1000ங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்காக்காரர் சொல்லியிருக்காரு. நீங்க மாசம் ரூ. 1000 நீங்க சேமிச்சீங்கன்னா, எப்படி நீங்க குரோர் கணக்குல நீங்க கொண்டு வர முடியுங்கிறத ஒரு கான்செப்ட்டா அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு நான் நேரடியாவே இத அனுபவிச்சேன். என்னடா இத்தன லட்சம் கிடந்திருக்கு, நம்ம பார்க்கலையே! அப்போ ஒரு ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து பல லட்சங்களை நமக்கு வந்து வந்து உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப நீங்க இதுல யோசனை பண்ணுங்க. நான் வந்து ஒரு ஒரு உபரியா, அடிஷனலா, எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஒரு ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா, ரூ. 2000 மினிமம் பிளஸ் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன் அப்படின்னா, இத நீங்க வாங்கணும். உங்ககிட்ட 3 பேர நீங்க வந்து வாங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க நல்ல மனுஷன். உங்களால 3 பேர் நல்லா இருக்கணும்னு நெனச்சா தான் அந்த பிசினஸ் நல்லா இருக்கும். அந்த 3 பேர் நல்லா இருந்தா தான், அவங்க இன்கம் வாங்குனா தான், நீங்க கோல்டு டைரக்டர் ஆக முடியும். நல்லா பார்த்துக்கங்க. இதனுடைய முதல் ஸ்டெப்பே கோல்டு டைரக்டர் தான். நீங்க சில்வர் டைரக்டரா இருக்கிறது, அது ஒரு பக்கம் ஒரு நடைமுறையில வந்திருக்குமே தவிர, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க கோல்டு டைரக்டர் ஆகணும். கோல்டு ஆகணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா பாருங்க. நீங்க 3 பேர சிங்கிள் சிங்கிள் ஷேர் வாங்க வைக்கிறீங்க. வச்சுக்கிடுங்க. 3 லெக்ல சிங்கிள் ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயிருது? 36,000 சிவி வந்துருது. ஜிசிவி. கரெக்ட்டா? குரூப் சிவி எவ்வளோ வருது? 36 ஆட்டோமேட்டிக்கா வந்துருதா? இப்ப அவங்களுக்கு ஒரு சிங்கிள் ஷேர் வாங்கி, அவங்களுக்கு இன்கம் வந்து நீங்க வழிகாட்டிட்டீங்க. ஒரு 2000 பிளஸ் அத நம்ம 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 கணக்கு பார்க்கும்போதே அவங்களுக்கும் அந்த கணக்கு வந்துரும். இப்ப நீங்க உங்களுடைய பெர்சனல் சிவியும் சேர்த்தா நீங்க 40,000 வந்துடுறீங்க. இப்ப யூ ஆர் ஏ கோல்டு டைரக்டர். கோல்டு டைரக்டர் ஆனா என்ன சலுகை? இப்ப ஒரு சின்ன கணக்கு போடுங்க. ரொம்ப மினிமம் கணக்கு தான். அதான் பார்டர் கணக்கு தான் நான் சொல்றேன். ரொம்ப போடல. நீங்க 40,000 வந்துட்டாலே, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய பெர்சனல் சிவி எவ்வளோ வந்துரும்? உங்களுக்கு வந்து 11% உங்களுக்கு வந்து அக்குமுலேட்டிவ் போனஸுக்கு வந்துடுறீங்க. நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? 4000 பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட 3 பேரு 12,000, 12,000 அவங்க வந்து ஒரு சிங்கிள் மைல்ஸ்டோனுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோனுக்கு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ அக்குமுலேட்டிவ் போனஸ் கிடைக்குது? நீங்க வந்து 11% 4000க்கு ரூ. 440. சும்மா பேனா இருந்தா சின்ன ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம். ரூ. 440 உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. மீதி ரூ. 36,000 உங்களுக்கு
கிடைக்காமலே போனாலும் அவங்களும் 11% வந்தாலும் நீங்க அத கவலைப்பட வேண்டியதில்ல. இல்ல அவங்க வந்து 9 வந்துட்டாங்க, எனக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. இல்ல அவங்களே 11 வந்துட்டாங்கன்னு விடுங்க. அந்த கதையே நமக்கு வேண்டாம். அவங்களும் 11 வந்துரட்டும். சரியா? இருந்தா இருந்துட்டு போது. இல்ல அப்படின்னா அவங்க வந்து 9%ல இருக்காங்கன்னு வச்சா 2% 36,000க்கு கிடைக்கும். 36,000க்கு 2% எவ்வளவு? ரூ. 720 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ 440 பிளஸ் 720. உங்களுக்கு 3 ஷேர். 3 ஷேருங்கிறது ஒரு ஷேர் ரூ. 2,200னாலும் ரூ. 6,600 வந்துரும். 6,600 பிளஸ் 720 பிளஸ் 440 எவ்வளவு வருது? ஹலோ? எல்லாம் என்ன ஒருத்தரையும் காணோம். நான் மட்டும் தான் இருக்கேனா? சார் ஆ? இன்னும் ரூ. 7,760 சார். ரூ. 7,760. இப்ப நீங்க எதுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க? டீம் போனஸுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. டீம் போனஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கண்டிப்பா வந்து நீங்க வந்து செல்ஃப் ஜெனரேஷனுக்கு வந்துடுறீங்க. கரெக்ட்டா? செல்ஃப் ஜெனரேஷனுக்கு வந்தா உங்களுக்கு 40,000க்கு எவ்வளவு கிடைக்கும்? 2% மினிமம் கிடைக்கும். அப்ப அதுக்கு என்னாச்சு? ரூ. 800. இப்ப எவ்வளவு ஆச்சு? ஆ? நான் வந்து ரொம்பலாம் சொல்லலைங்க உங்கள. ஆசை வார்த்தைலாம் காட்டல. எவ்வளவு தம்பி ஆச்சு? மியூட் பண்ணியிருக்க நீ. உன் இது இப்ப சார் கேட்கல. ஆ. ஆ. 8,560ங்க சார். ஹலோ? ஹலோ? நல்லா யோசனை பண்ணுங்க. 8,000ங்கிறது இன்னைக்கு நெறைய பேர் வந்து இன்கம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா வாங்குறதுங்கிறது நெறைய வந்து டிப்ளமோ, ஐடிஐ அல்லது வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு சின்ன சின்ன இடத்துல எனக்கு 10,000க்கு கிடைக்குமா? அப்படின்னு ஒரு முயற்சி பண்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். நீங்க ஒண்ணும் பெரிய இதெல்லாம் பண்ணல. உங்களால ஒரு ஷேர் வாங்கக்கூடிய 3 பேர கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஏன்னா அந்த பிரயோஜனமும் இல்லன்னா நம்ம வந்து பிசினஸ்ல இருந்த அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு ஒரு 2,000 ரூ. 2,000 சில்லற சம்பாத்தியம் பண்ணா தானே அவங்க நம்ம கூட நிப்பாங்க. அந்த மனப்பான்மை இருந்தா தானே நாம நல்லா இருப்போம். அப்போ 8,000 பிளஸ் வந்து நான் வந்து டைரக்ட்டா மினிமம் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 8,000 நீங்க இதுவரைக்கும் எத்தன பேரு நம்ம இந்த பிசினஸ்ல வாங்கியிருக்கோம், வாங்கி குடுத்துட்டு இருக்கோம்? ரொம்ப பேர் வாங்கி குடுக்கல, ரொம்ப பேர் வாங்கவே இல்ல. ஏன்னா என்ட்ட நெறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உங்களுக்குமே தெரியும் உங்க மனசாட்சிப்படி. நான் வந்து மாசம் வந்து ஒரு 8,000க்கு மேல வாங்குறேன். அல்லது நான் வந்து 2,000க்கு மேல வாங்குறேன் அப்படிங்கிற ஆட்கள் நெறைய குறைவு. நம்ம இப்போ பார்க்குறது என்ன பார்க்குறோம்னா, நம்ம பழையத நெனச்சுட்டு அந்த 200, 300 தான் நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு வந்து இந்த 8,000ங்கிறது வந்து வாங்கிட்டீங்கன்னா, உங்க பிசினஸ் ஓகே. முடிஞ்சுது. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு பிறகு நீங்க யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம யோசிக்கிறது இன்னும் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன், செகண்ட் மைல்ஸ்டோன், தேர்ட் மைல்ஸ்டோன்லாம் யோசிக்கணுக்கு நமக்கு வேண்டிய வேலை இல்ல. ஏன் அது உங்க வேலை கிடையாது. கரெக்ட்டா? எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வந்தேன். என்னால முடியும். என்னால 3 பேர முதல் மைல்ஸ்டோன அடைய வைக்க முடியும். அப்போ அடைய வைக்க முடியும்னா, நமக்கு வந்து ஒரு 8,000 பிளஸ் வந்து நமக்கு டைரக்ட்டா மீதி எல்லா சலுகையும் விடுங்க. இந்த 8,000 பெரிய சலுகையா இல்லையா? ஏன்? நம்ம குடுத்துருக்க நேரம், நம்ம குடுத்துருக்க உழைப்பு, நம்ம முயற்சி, நம்ம அட்டெண்ட் பண்ண ட்ரெய்னிங்கு எல்லாமே மினிமம்ங்க. இல்ல நெறைய இடத்துல. நான் பார்த்த அளவுல நெறைய பேர் ஒர்க் பண்ணவே இல்லங்க. சும்மா தான் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு, நம்ம வந்து வேலை செய்ற மாரி இருக்காங்களே தவிர, நெறைய பேர் ஒர்க் பண்ணவே இல்ல. ஒர்க் பண்ணவே இல்ல. நான் வந்து சேர்ந்து இவ்வளோ நாள் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. சேர்ந்ததுக்கு யாருமே இன்கம் தர மாட்டாங்க. சேர்ந்ததுக்கு எங்கங்க இன்கம் தருவாங்க? ஒர்க் பண்ணதுக்கு தான் இன்கம் தருவாங்க. ஒர்க் பண்ணது என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்? அ நம்ம ஒர்க் பண்ணா தான் இன்கம் தானா வருமே! இது அப்படிப்பட்ட பிளான்லாம் நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால இதுல வந்து ரொம்ப வந்து பிளான சொல்லிக் குடுக்கறதுக்கும் நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்ல. ஏன்? இவ்வளதான் பிளான். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லிக் குடுக்கணும்? என்ன தேவைப்படுது? மீதி வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுங்க. இப்போ நான் எனக்கு பசிக்குது அல்லது எனக்கு நேரத்துக்கு எதுன்னா, எனக்கு அந்த பசிக்கோ அல்லது இந்த அதுக்கு வாய்க்கு ஏத்த கொஞ்சம் ருசியோ எனக்கு வேண்டியத நம்ம வந்து உட்கொள்றதோட நம்ம வேலை முடிஞ்சுது. கரெக்ட்டா? இதுக்கு கீழ போயிட்டு இது எப்படி வந்து ஜீரணிக்குது? இது எப்படி வந்து பிளட்டோட கலக்குது? இது எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? இது எப்படி வந்து நம்மள வந்து இயக்குது? அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசனை பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிடுறதே கிடையாது. ஆனா அந்த வேலைலாம் அது நடக்கும். அதே மாரி தான் இதுல நம்ம வந்து இது எப்படி போகும் அப்படின்னு உங்க யோசனை கிடையாது. தேவை கிடையாது. வீணா வந்து மனக்குழப்பத்த அடைய வேண்டியது இல்ல. சிம்பிளா இந்த பிளான அருமையா எக்ஸலன்ட்டா பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க வந்து சிம்பிளா வந்து உங்களுடைய 3 பேருக்கு ஏதாவது வந்து நீங்க செய்ய முடியுமா? உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியுமா? அந்த எண்ணம் இருக்கா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முயற்சிய நீங்க செய்வீங்களா?
அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இவ்வளவுதான் வேலை. இந்த வேலைய முடிச்சுட்டா, அந்த 8000 இல்ல. அதுல அடுத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 0, 0 சேர்க்கிற அளவுக்கு தான் உங்க இன்கம். அதான் நான் சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறது இல்ல. அப்புறம் நமக்கு வாங்குறத தான் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பிளான வந்து நமக்கு வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லா குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க நானும் இதுல குறைய கண்டுபிடிக்கிறோமா? அல்லது இதுல இல்ல வேற எதையாவது நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்ல நம்ம இத ஒர்க் அவுட் பண்ணி இத வந்து நம்ம எடுக்க போறோமா? அதனால மினிமம் இந்த மாசம் ஆரம்பம் இன்னைக்கு தான். ஏன்னா நேத்தைக்கு தான் பில்லிங் ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே நம்ம இப்போ வந்து ரொம்ப ஒரு மைண்ட் செட்ல நல்லா வந்துட்டோம். 28 நாளிலே, 25 நாளிலே எல்லா பிசினஸையும் நம்ம வந்து நல்லா கொண்டு போறதுக்கு கத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் புரோகிராம் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்லாம் வந்து நமக்கு வந்து மந்த் முழுவதும் தர ஆரம்பிச்சுட்டாங்க. லாயல்ட்டியும் மாசம் கிட்டத்தட்ட நெருக்கி 25 வரைக்கும் தர ஆரம்பிச்சுடுறாங்க. இதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்தும் நமக்கு வந்து குடுத்துடுறாங்க. வேணும்னா அதையும் எடுத்துக்கலாம். இவ்வளவு சலுகையும் நமக்கு வந்து அள்ளி அள்ளி குடுத்துருக்காங்க. முந்தி மாரி கிடையாது. அப்ப இப்ப நமக்கு வந்து எல்லாருமே எல்லா நாளும் பிசினஸ் பண்றதுக்கு முந்தி அப்படி கிடையாது. 15ஆம் தேதி ரீபர்ச்சேஸ் ஆஃபர் முடிஞ்சுன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. நெறைய பேருக்கு. பிசினஸே இருக்காது. முடிஞ்சுது. இதோட நம்ம என்னடா நம்ம மாசமே முடிஞ்ச மாரி முடிச்சுருவாங்க. போன மாசம்லாம் நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா இது பிசினஸ் இப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, மந்த் எண்ட் வர 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 கிச்சுன்னு ஏறிடுது. ஆ அப்படி இப்போ வந்து பிளான நல்லா ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துட்டாங்க. நம்ம வந்து நம்ம வேலைய தான் செய்யணும். அதனால எப்பவும் போல எந்த கம்பெனிக்கும் நம்ம குடுக்கக்கூடியது ஸ்பான்சர் அண்ட் வால்யூம். இது 2ம் செய்யாம எதையும் எதிர்பார்க்காதீங்க. இது 2ம் வரணும்னா, நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ணி ஆவணும். சும்மாவெல்லாம் வந்து வராது. அது என்ன 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 இது இதா? விளையாட்டா? என்னங்க நான் நான் எப்பவுமே ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியும். ஒருத்தருமே வந்து நம்மள மாரி ஈஸியா எங்கேயுமே நீங்க வாங்க முடியாதுங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலயும் வாங்க முடியாது. Swiggy, Zomatoலயோ அல்லது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலயோ அல்லது வேற மாரியான எந்த இண்டஸ்ட்ரியிலயோ வந்து நீங்க ஈஸியாலாம் வாங்க முடியாது. அதுக்கெல்லாம் சம் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப ஒர்க் பண்ணி தான் நம்ம வாங்க முடியும். இங்க ஒண்ணு தான் வந்து யாரையாவது ப்ளேம் பண்ணிக்கிட்டு, அல்லது கம்பெனிய ப்ளேம் பண்ணிக்கிட்டு, அல்லது வேற ஏதாவது நம்ம வந்து குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டு, அப்ளைன் டவுன்லைன் குறை சொல்லிட்டு, இல்ல மேனேஜ்மென்ட்ட குறை சொல்லிட்டு, இல்ல ப்ராடக்ட்ட சொல்லிக்கிட்டு, நம்ம வந்து சம்பாரிக்கிறோம், இவ்வளோ சப்போர்ட்ட நமக்கு குடுத்து சம்பாரிக்கிறோம் அப்படின்னா, இத விட வந்து நீங்க எங்க போனாலும் நம்ம பெரிய அளவுல உருப்பட்டு வாங்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு இடம் தான் நமக்கு வந்து ஏற்றது மாரி இடம். அதனால நம்ம வந்து சிங்கிளா இப்ப வந்து ட்ரிபிள் பவர் போனஸுக்கு நீங்க இப்போ எலிஜிபிள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல என்னுடைய பிசிவிய நான் முடிக்கணும். என்னுடைய பிசிவி எவ்வளவு? நான் வந்து 3000 நான் வந்து என் பிசிவிய முடிச்சுட்டேனா? அத நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல செஞ்சு முடிங்க. உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். அத விட்டுப்புட்டு நான் சிலர பார்ப்பேன். எல்லாரையும் வந்து நான் குறை சொல்றதுக்கு விரும்பல. அவங்கலாம் பெரிய லீடரு, நல்ல லீடர் தான் எல்லாரும். ஆனா என்ன நெனைக்கிறாங்கன்னா, டவுன்லைனு வந்து ஏங்க யாரு பிசினஸ் இது? 27 வருஷத்துக்கு முன்னால இப்ப எனக்கு 27 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு. 27 வருஷத்துக்கு முன்னால நான் நெனச்சேனா, நீங்கலாம் இருப்பீங்க, இப்படிலாம் Zoomலாம் வரும், இவ்வளவுலாம் ப்ராடக்ட்லாம் வரும், இப்படிலாம் பிளான் வரும், இவ்வளவுலாம் ஏர்னிங்ஸ் வரும், இவ்வளவுல இதெல்லாம் மாத்த முடியும். இருந்த இடத்துல நெறைய பண்ணலாம். கம்பெனி சப்போர்ட் இப்படி கிடைக்கும். நம்ம மதர் டங்க்ல இவ்வளோ தூரம் நமக்கு வந்து நம்மள ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் கிடைப்பாங்க. இப்படி எதுவுமே இல்லாத காலகட்டங்க. அப்புறம் என்ன? உங்களுக்கு என்ன குறைவு? நம்மளே வந்து சும்மா இருந்தா தான், வேலை செய்யாம இருந்தா தான், வெட்டியா இருந்தா தான், எதிர்மறையா யோசிச்சுக்கிட்டு இருந்தா தான், குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தா தான், இதுதான் நடந்தா தான் நமக்கு வந்து நம்மளால வந்து அசைய முடியாம இருப்போம். மீதி எந்த சூழ்நிலையிலயும் நீங்க வந்து சிறகடிச்சு பறக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குடுத்துருக்கோம். அதனால நீங்க ஒர்க்கு பிளான்ல வந்து நீங்க வந்து வேற 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 ஒண்ணும் நீங்க வந்து திருத்தம் வேணும்னா அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு எதுவும் தரணுமா? வைக்கணுமா? அப்படின்னா, அது அவங்க வேல. உங்களுக்கு என்ன பொருள் தரணும்? அது அவங்க வேல. உங்களுக்கு என்ன சலுகை தரணும்? அது அவங்க வேல. அந்த இடத்த நீங்களும் நானும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நமக்கு தேவையே கிடையாது. இப்படி அருமையா நமக்கு பாருங்க, நமக்கு நல்ல ஒரு அருமையான ஏஎஸ்எம் இருக்காரு. அ அப்படியே ரீஜனல்ல இருக்காங்க, ஹெட்ல இருக்காங்க, எம்டி இருக்காரு. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம கையில குடுத்துட்டாங்க. இதுக்கு மேலயும் நான் வந்து அசம்பந்தமா இருந்தோம் அப்படின்னா, நம்மள மாரி சோம்பேறி அல்லது நம்மள மாரி கையாளாதவங்க யாரும் இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூவ் பண்றோம். ஒவ்வொருத்தருமே நீங்க வந்து உங்களுடைய ட்ரிபிள் பவர் போனஸ் ஃபர்ஸ்ட் லெவல், ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன
நீங்க கம்ப்ளீட் பண்றதுல நீங்க உறுதியா இருங்க. அத மட்டும் முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த எண்ணம், இந்த புத்தி, இந்த இது இருக்கிறவங்களுக்கு அது நடந்துட்டு போகும். எல்லாருக்கும் சம்பாத்தியம் இருக்குங்க. அள்ளி அள்ளி எடுக்கிற மாரி சம்பாத்தியம் குடுத்துருக்காங்க. யாருக்கு குடுங்க? ஒரு 12,000 வந்து பண்ணுனா, உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும்னு நீங்க என்னைக்காவது நெனச்சு பார்த்துருப்பீங்களா? அ என்னைக்காவது நெனச்சு பார்த்துருப்பீங்க? சார் நாங்கலாம் வந்து ஒரு ரூ. 170 வாங்குறதுக்கு நாங்க அந்த கஷ்டப்பட்டுருக்கோம். அவ்வளோ பிவி அப்போ பிசினஸ் வால்யூம் பண்ணி, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இப்ப அப்படி கிடையாது உங்களுக்கு. அப்படியே சொலையா அள்ளிட்டு போலாம். இந்த மாரி ஒரு அருமையான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கம்பெனி குடுத்துருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எல்லாருமே வந்து பிசிவிய முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ், பிசிவிய நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள தைரியம், நம்பிக்கை வேற வந்துரும். உங்களால 3 பேர பிசிவிய பண்ண வைக்க முடியும். இதுதான் இந்த இந்த இதனுடைய இதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சூட்சமம். கரெக்ட்டா? இதுல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்க காம்ப்ளிகேட்டடா பண்ண வேண்டாம். எனக்கு எனக்கு ரொம்ப இதுல சொல்லிக் குடுக்கலாம் விருப்பம் இல்ல. நீங்களே அசம்பந்தமா இருந்துகிட்டு, செய்யாம இருந்துகிட்டு, எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து நீங்க வந்து இந்த இந்த தொழில்கள எந்த தொழிலுக்கும் லாயக்கு இல்ல. எதிர்காலமும் கிடையாது. நம்மளுக்கு நம்ம இப்ப செய்ற ஒர்க்குங்கிறது வந்து, நாம கா எ நாம காலத்துக்கு மட்டும் இல்ல. 7 தலைமுறைக்கும் சேர்த்து செய்ற ஒர்க்குங்கிறது உங்க மனசுல பட்டுதுன்னா, நீங்க இப்படிலாம் சும்மா இருக்க மாட்டீங்க. அ நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து நமக்கு தேவை. எதிர்காலத்துல இனி என்னென்னலாம் நடக்க போதோ, நம்ம என்னென்ன தேவைகள் இருக்கணுமோ, நம்ம நம்ம சந்ததிக்கு என்னென்ன வேணுமோ நமக்கு தெரியாது. அவ்வளோ இருக்கிற நேரத்துல, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒண்ணு தான் இருக்கு. நீங்க உங்க ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒண்ணையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், அந்தோ பரிதாபம். உங்களுடைய நிலைமை வந்து பரிதாபமானது தான் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல முடியுமே தவிர, இந்த மாரியான ஒரு ஊக்குவிப்பு உங்களுக்கு ஒண்ணு தொடர்ந்து ஆனா உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்குறது, மீட்டிங் நடத்தி குடுக்குறது, இந்த மாரி காரியங்களெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்தி, நீங்க ஃபேமிலியா செய்ய முயற்சி பண்ணுங்க. எனக்கு அதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா, நான் போய் அவங்க வீட்லலாம் தங்கியிருக்கேன், போயிருக்கேன், வந்தேன். அன்னைக்கெல்லாம் பார்த்து ரொம்ப அசந்துட்டேன். எல்லாரையும் ஃபேமிலியா இன்வால்வ் பண்ண வச்சிருக்காங்க. இங்க என்ன தெரியுமா நெறைய பேரு, பொண்டாட்டிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம சில வேலைகள செய்யணும்னு நெனைக்கிறீங்க. அது எதுக்கு? இது என்ன கள்ளத்தன பிசினஸா? நல்ல ஒரு பியூரான, ஒரு ஜென்டிலான, ஒரு நம்பிக்கையான ஒரு பிசினஸ். அப்ப இதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஃபேமிலிய நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணும். அவங்களலாம் வந்து அழைச்சிட்டு போணும். புரோகிராம் நடத்துற இடத்துக்கு. சும்மா வெட்டியா போயிட்டு ஒரு சடங்கு, கல்யாணம், பால் காய்ச்சறது, அல்லது ஊர்ல ஏதாவது திருவிழா, அல்லது வந்து அங்க இந்த இதுன்னா அழைச்சிட்டு போறது. போய் நல்லா வந்து துணிமணிய உடுத்தி கொண்டு வந்து நகைகள போட்டுக்கொண்டு உட்கார வச்சுறது. அதுல என்ன உங்களுக்கு பெருசா கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, உங்களுடைய மெயின் ஒர்க்கு. ஹஸ்பண்ட் வேலை செஞ்சா மனைவிக்கு அந்த முக்கியத்துவம் குடுங்க. மனைவி வேலை செஞ்சா ஹஸ்பண்டுக்கு முக்கியத்துவம் குடுங்க. இத வந்து 2 பேருமே வந்து நீங்க வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2 பேரும் இல்லையா, உங்க பேரண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு உள்ள ஒரு நெருக்கமானவங்க, உங்க குடும்பத்துல சிஸ்டர்ஸ், பிரதர் யாரையும் உங்களோட வந்து வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு தெரியட்டும். அவங்க செய்றாங்க, செய்யலங்கிறது இல்ல. ஆனா உங்க பவர் வந்து டபுள் ஆகாது. ட்ரிபிள் 4 டைம்ஸ் ஆகும். சாதாரணமா ஆகாது. நீங்க நெனைக்கிற மாரி இது என்னடா நான் எக்ஸ்ட்ரா தானே, இவங்களால என்ன செய்ய முடியும்? அப்படியே ஒரு காலம் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களால தான் இது வந்து நடக்கும். அவங்க வந்தா தான் உங்க கூட வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து அத வந்து ரஞ்சித் வந்து வாங்கன்னு உடனே ஏற்பாடு பண்ணார். கொஞ்ச நேரத்திலே வந்து நீங்க எத்தன பேர் வந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த 20 பேரும் ட்ரிபிள் பவர் போனஸ்ல முதல்ல எலிஜிபிள் ஆகுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஏரியா, உங்க டவுன்லைனு, உங்க நெட்வொர்க்கு எல்லாம் கிராண்டா சக்சஸ் ஆகும். ஓகே. வேற ஒண்ணும் நான் இப்ப வந்து சொல்றதுக்குலாம் விரும்பல. இதே நீங்க செய்யலன்னா, நீங்க நீங்க வந்து இந்த பிசினஸ்ல இருக்கிறதுக்கு, இல்லாம போறதுக்கும் அது உங்க இஷ்டம் தான். ஓகேவா? ஆ? ஓகே தம்பி. ரொம்ப நன்றிப்பா. நான் அவங்க எதுவும் கேட்கணும்னா கேட்கட்டும். நம்ம பேசுவோம். சரியா? ஆ? சரிங்க சார். ஆ.